பிடெக் படிப்புகளுக்கு சான்றொப்பம் மற்றும் மாற்று சான்றிதழ் இல்லாமல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் பிடெக் படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் மாணவர்கள் பதிவு செய்து வருகின்றனர். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 27ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர் கூட்டம் அலைமோதியது. இதுவரை 2 லட்சம் மாணவர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் 1,26,000 மாணவர்கள் கட்டணங்களை செலுத்தியுள்ளனர். சான்றொப்பம் மற்றும் மாற்று சான்றிதழ் இல்லாமல் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கணேசன் அறிவித்துள்ளார். 2016 முடித்த மாணவர்கள் டிசி இல்லை என்றால் அது இல்லாமலே அப்ளிகேஷனை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. வேறு ஏதாவது சர்டிபிகேட் இல்லை என்றால் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து பின்னால் சமர்ப்பிக்குமாறு கேட்கப்படுகிறது. சிபிஎஸ்இக்கு ரிசல்ட் வரவில்லை என்றால் மாணவர்கள் தங்களுடைய அப்ளிகேஷனை பதிவு செய்த அப்ளிகேஷனை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ரிசல்ட் வந்த பிறகு அதற்கான ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு டிஎன்ஏ செக்ரட்டரிக்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அட்டஸ்டேஷன் இல்லாமல் ஜெராக்ஸ் காப்பி அனுப்பினாலும் போதும் எல்லா சர்டிபிகேட்டும்.